அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரமலான் முதல் நோன்பு அன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன ஃபுட் ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அது கூடவே வந்துட்டு ஸ்நாக்ஸு அப்புறம் சகருக்கு சாப்பாடுமே சேர்த்து ரெடி பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் முதல் நோம்புங்கிறதால நம்ம வந்துட்டு வீட்டிலேயே வந்துட்டு மட்டன் போட்டு கறி கஞ்சுமே வச்சுருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோட ரெசிபியுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மிட் மார்னிங் போலவே வந்துட்டு குடிக்கிறதுக்கு வந்துட்டு லெமன் சர்பத்தும் அது கூடவே வந்துட்டு கஸ்டர்ட் ஃப்ரூட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சர்பத் வந்துட்டு ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துருந்தது, நாகர்கோவிலேருந்து ராஜா சர்பத்து. லெமன் ஜூஸ் கூட வந்துட்டு இது வந்து சேர்த்துப்போம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால லெமன் ஜூஸ் கூட வந்துட்டு இது சேர்த்துட்டு அது கூடவே வந்துட்டு கொஞ்சம் சப்ஜா சீட்ஸும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாதாம் பிசின்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்துட்டு ஊற வச்சு ஓவர் நைட்டு அது கூட சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதினா இலையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நம்ம நோம்பு திறக்கும் போது குடிக்கும் சில்லுன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதை அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டு அது கூடவே வந்துட்டு கஸ்டர்ட் ஃப்ரூட்டும் வச்சிடலாம். காலையிலே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈவினிங் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நாளே வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர் வீட்டிலே ரெடி பண்ணியிருந்தேன். கஸ்டர்ட் பவுடர் பண்ணுறதுக்கு வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அது கூடவே வந்துட்டு வெனிலா எசன்ஸு சேர்த்து மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்திருந்தேன். அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அப்புறம் அன்னைக்கு ஃபஸ்ட் நோம்புன்றதெல்லாம் ரெடி பண்ணிடுறேன். கஸ்டர்ட் ஃப்ரூட் பண்ணுறதுக்கு அன்னைக்கு நான் வந்துட்டு 1/2 லிட்டர் பால் தான் எடுத்திருந்தேன். அந்த அளவு பாலுக்கு வந்துட்டு நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரை எடுத்து நல்லா வந்துட்டு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டேன். இந்த சைடு வந்து பாலுமே வந்துட்டு நல்லா பொங்கி வராமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வந்த பிறகு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கஸ்டர்ட் பவுடர், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் வந்துட்டு கலந்து எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்தது வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வந்துட்டு கஸ்டர்ட் பவுடரை எடுத்துருப்பேன். அதாவது டேபிள் ஸ்பூன் இல்லை, ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருப்பேன். உங்களுக்கு வந்துட்டு கஸ்டர்ட் ஃப்ரூட்டு நல்லா திக்காக சாப்பிட பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். நான் எடுத்ததோட டபுள் மடங்காக சேர்த்துக்கலாம். நாம் வந்துட்டு நோம்பு திறக்கிறதுக்கு வந்து சாப்பிட்றதால கொஞ்சம் லிக்விடாக வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கட்டிப்படாமல் இந்த மாதிரி வந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா நுர பொங்கி வரும் திக்காயிட்டு அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் மெஷரிங் கப்பில் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கரையிற அளவுக்கு திரும்பவுமே மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் வந்து லிக்யூட் ஆகிடும். திரும்பவுமே வந்து திக்காகிற வரைக்கும் வந்துட்டு நமக்கு கிளறி கொடுக்கணும். கிளறி கொடுத்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வந்துட்டு போட்டுக்கலாம். மெயினாக வந்துட்டு இந்த கஸ்டர்ட் ஃப்ரூட்டுக்கு வந்துட்டு மெயினாக டேஸ்ட் கொடுக்குறது இந்த ஆப்பிள், அதுக்கப்புறம் வாழைப்பழம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் போட்டு சாப்பிடும்போது அது கூடவே கொஞ்சம் கலருக்காக வந்துட்டு மாதுளப்பழமும் அப்புறம் வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஊற வச்சுருந்தால சப்ஜா சீட்ஸும் அது கூடவே கொஞ்சம் பாதாம் மிஷினும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நட்ஸ் இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாம், முந்திரி, திராட்சையெல்லாம் பொடி பொடியாக நறுக்கிட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் செட் பண்ணுறதுக்கு. ஈவினிங் வாக்கில் எடுத்து குடிக்கும்போது நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்கும். நோம்பு திறந்துட்டு குடிக்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த சம்மருக்குமே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் ரொம்ப நேரம்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாவே போதும், சூப்பராக ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரிங்க்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு திரும்பவும் வந்துட்டு மதியத்துக்கு மேலே தான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல வந்துட்டு நோம்பு கஞ்சிக்கு வந்துட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியும் பருப்பு ஊற வச்சுட்டேன். அரிசி வந்துட்டு 1 கப் அளவுக்கு எடுத்திருந்தேன். அது கூட 1/4 கப்போட கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி ஊற வச்சுட்டேன். நல்லா ஒரு 1 மணி நேரம் போல் வந்து ஊறி இருந்ததுன்னா கஞ்சி நல்லா சாஃப்டாக வரும் அப்படிங்கிறதால. உங்களுக்கு ஊற வைக்க விருப்பம்னா நீங்கள் வந்து மிக்சியில் நல்லா குறைன்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்துட்டு ஊறையே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் பாலுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். சைட்லேயே வந்துட்டு சகருக்கு வந்துட்டு இடியாப்பமும் கறியும் வைக்கலான்னு பிளானில் இருந்தோம். அதனால் சிக்கன் கறியுமே வச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரமாக வச்சுட்டா நோம்பு கஞ்சி கூட வந்து சிக்கன் கறி வச்சு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்துட்டு மெதுவடை போகிறதா பிளானுமே இருந்துச்சு. அந்த மெதுவடையில் வந்துட்டு கறியில் தொட்டு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்குமா, அதனால் அதுவுமே ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே. அப்புறம் கொஞ்சம் கஞ்சி வந்து சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால கொஞ்சம் லேட்டாக தான் சமைக்க ஆரம்பித்தேன். கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கஞ்சி செய்கிறதுக்கு முதல்ல குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் வந்து நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 ஸ்பூன் சேர்த்தாவே போதும். அது கூடவே வந்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே பொடிச்சு வச்சுருந்தேன் பிரியாணி மசாலா. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட மல்லி, புதினா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். பொடியாக கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம கஞ்சி குடிக்கிறோம்ல, அதனால் வாயில் தட்டுப்படக்கூடாது அப்படிங்கிறதால பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் 1 தக்காளி, 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் பிரியாணி மாதிரி வதக்கணும்னு அவசியம் இல்லை, பட் லைட்டாக வதக்கிக்கோங்க. கூடவே வந்துட்டு ஒரு 150 கிராம் போல் வந்துட்டு மட்டன் சேர்த்துக்கிட்டேன். போன்லெஸ் போல் வாங்கி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது கூட மசாலான்னு பார்த்திங்கன்னா
காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் கலருக்காக சேர்த்துக்கிட்டேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் நார்மல் மிளகாய்த்தூள் கூடவே வந்துட்டு பெருஞ்சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, அது கூட மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷம் வந்துட்டு நல்லா வதக்கின பிறகு வந்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருந்தாலும் அரிசியும் பருப்பும் அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் வந்துட்டு அன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதை சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம பள்ளிவாசலில் கிடைக்கிற மாதிரியே. அதனால் அந்த அரிசி சேர்த்து நான் எப்போவுமே கஞ்சி செய்கிறது. அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப 1 கப் அரிசிக்கு வந்துட்டு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 7-8 விசில் வந்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படி செய்யும் போது நல்லா சாஃப்டாக வரும். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு வந்துட்டு ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல எடுத்து வச்சுருந்தீங்கன்னா தேங்காய் பால் அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். கூடவே தண்ணி வேணும்னா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு உப்பு காரெலாம் வந்துட்டு நீங்கள் நோம்பு இருந்தால் பார்க்க முடியாது. அப்போ யாரும் நோம்பு இல்லைன்னா அவங்கள வச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக செய்கிறதா இருந்தால் நீங்களே பார்த்துக்கலாம். நான் எடுத்த அளவுக்கு வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் வந்துட்டு நல்லா வந்துட்டு கலரி கொடுத்து கொதிக்க வச்சுக்கிட்டேன். நல்லா கட்டிப்படாமல் வந்துட்டு கலரி கொடுக்கணும். நம்ம தேங்காய் பால் தண்ணிலாம் திரும்ப சேர்த்து இல்லையா, அந்த பச்சை வாசனை போகிறது திரும்ப கலரி கொடுத்தும் போது இன்னும் அரிசி குக் ஆகிட்டு கஞ்சி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதில் முக்கியமாக வந்துட்டு நான் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன், சொல்ல மறந்துட்டேன், அதையுமே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. தாளிக்கும் போதே சேர்த்துக்கோங்க ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. நோம்பு கஞ்செல்லாம் ரெடி பண்ணி வச்ச பிறகு வந்துட்டு ஸ்நாக்ஸுமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு முத நாளே என்ன பண்ணணும்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன். உளுந்து வடைக்கு மாவும் அரைச்சி வச்சுட்டு அது கூட வந்து சமோசாவுக்கும் வந்துட்டு சீட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். உளுந்து வடைக்கு வந்துட்டு உளுந்து ஒரு 4 மணி நேரம் போல் வந்து ஊற வச்சுட்டு அது கூட ஐஸ் கட்டிலாம் போட்டு அரைச்சிட்டு அது கூட வந்துட்டு எப்பவும் போல் வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, கருவேப்பிலை, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவுலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அடுத்த நாள் ஈவினிங் போல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வேலையும் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல எல்லாமே செய்ய முடியாது இல்லையா, அதனால் முத நாளே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். டக்குன்னு எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் சுட்டு எடுத்திருந்தேன். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருந்துச்சு, டேஸ்ட்டுமே செம்மையாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் சமோசாவுக்குமே வந்துட்டு ஷீட்டு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டஃபிங்குமே ரெடி பண்ணியிருந்தேன். ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் ஒரு 3 கப் அளவுக்கு மாவு எடுத்திருந்தேன், மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, அது கூட வந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசையும்ல அதோடய சாஃப்டாகவே வந்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இதுக்கெல்லாம் ஊற வைக்கணும்னு எதுவுமே அவசியம் கிடையாது. நம்ம வந்துட்டு எப்பவும் போல் குட்டி குட்டி உருண்டையாக எடுத்துகிட்டு அதை வந்து எப்பவும் போல் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி ஸ்டாக் பண்ணி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். முதல்ல வந்துட்டு அந்த தேய்ச்சம் இல்லையா சப்பாத்தி, அதை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில், அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு போட்டு ஒரு 3 இது அந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு அப்புறம் நல்லா மெல்லிசாக எந்த அளவுக்கு வந்து நம்ம திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து திரட்டிட்டு அப்புறம் நம்ம நார்மல் தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்துருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும்போது பிரித்து எடுத்துடலாம். அதை ரெடி பண்ணிவிட்டு டக்குன்னு நம்மளுக்கு அதுக்கு ஸ்டஃபிங்குமே ரெடி பண்ணியிருந்தோம். கொஞ்சம் சிக்கன் இருந்தது, அதனால் சிக்கன் சமோசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன்லெஸ் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிட்டேன். ஒரு 150 கிராம் போல் தான் எடுத்திருந்தேன். வெங்காயம் ஒரு 4 எடுத்திருந்தேன். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் அது கூட சிக்கனும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலான்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே மல்லி, புதினா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சமோசா ஷீட்டு, அதை வந்து கோன் மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி மைதா மாவு பேஸ்ட் வச்சு வந்து ஃபில் பண்ணி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி ஒட்டிட்டு அப்புறம் அதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். நம்ம ஃப்ரிட்ஜில் வந்தால் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்றதால நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஃபஸ்ட் டைம் சிக்கன் சமோசா ட்ரை பண்ணியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இது எல்லாம் தான் வந்துட்டு நம்ம வீட்டில் முதல் நோன்பு அன்னைக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நீங்கள் என்னென்ன ரெடி பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.